உடம்புல இருக்கிற ஒரு பார்ட் நீங்க எப்படி இண்டிவிஜுவலா யோசிக்கிறீங்களோ, உங்க உடம்புல இருக்கிற ஒரு அணுக்கள் கூட அவ்வளவு இண்டிவிஜுவலா யோசிக்கும். அதுக்கு எதுக்கு அந்த பர்டிகுலர் வைட்டல் ஆர்கன் சஃபர் ஆயிட்டு இருக்குன்றது ஒரு கேட்டீங்கன்னா அது சொல்லும். இப்போ இந்த சாப்டர் 2ல இந்த புக்ல ஜார்ஜுக்கு எதுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவர் மெடிடேஷன் அந்த அந்த ரிக்ரெஷன் மூலமா அவர் பாஸ்ட் லைஃப்ல பண்ண சில ஆக்டிவிட்டிஸ்னால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல எது சரியே இல்லையோ, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது நம்ம கத்துக்கணும். மாஸ்டர், எனக்கு இந்த பிரமிடோட சைஸ் அப்புறம் அதை பத்தின கொஞ்சம் எனர்ஜி அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிரமிடோட சைஸஸ் அது நம்ம பிரமிட்ஸ் வீட்ல பத்தி யூஸ் பண்ற மாதிரி, நம்ம வீட்ல யூஸ் பண்ற பிரமிட்ஸ் இருக்கு இல்லையா, அது பிரமிட்ஸ் மார்க்கெட்ல விதவித சைஸ்ல இருக்கு. சின்ன கேப்ல இருந்து 1 அடிக்கு 1 அடி, 2 அடிக்கு 2 அடி, 6 அடிக்கு 6 அடி அதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னாலும் எனக்கு பர்சனலா கால் பண்ணுங்க, அதை பத்தி நான் சொல்றேன். அது நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் இருக்கு. 51 டிகிரி 51 மினிட்ஸ் இன்க்ளினேஷன் அந்த ஆங்கிள் தான் அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ரெண்டாவது பொசிஷனிங் பண்ணும்போது நார்த் சவுத் பார்த்துட்டு தான் வைக்கணும். ஏதாவது ஒரு சைடு வந்து ட்ரூ நார்த் ஃபேஸ் பண்ணணும். அப்போதான் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஜியாமெட்ரி வில் கிரியேட் எனர்ஜி. அந்த ஜியாமெட்ரினால எனர்ஜி கிரியேட் ஆகும். ஸோ மெட்டீரியல் வந்து காப்பர் போடுறீங்களா, தங்கம் போடுறீங்களா, பேப்பர்ல பண்றீங்களா சம்பந்தமே இல்லை. எனக்கு வந்து ஒரு டவுட்டு. அக்கா வந்து என்னோட சிஸ்டருக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் இஷ்யூஸ் இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணாங்க. அவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் யோசிக்கிறாங்க. எப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஞான ஒளி வந்தது, செவன்த் சென்ஸ் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதை வந்து நான் சொன்னாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன் நார்மலா. சரி, நீங்க மெடிடேஷன் பண்ண, உனக்கு அந்த துரிதம் ஆக்டிவேஷன் தான் இருக்குல்ல, அதையே நீ விட்டுட்ட அப்படின்னா, நான் மெடிடேஷன் பண்ணக்கூடாது, நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கறனால, டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கறனால மெடிடேஷன் பண்ணா எனக்கு அதிகமா மென்டல் இஷ்யூ ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்கள எப்படி சார் இந்த தியானத்துக்குள்ள கொண்டு வர்றது? ஆனா கொஞ்சம் இன்னைக்கு வந்து நான் சொல்றதே காது கொடுத்தே கேட்காம இருந்தாங்க. காலையில இருந்து இத பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்ல ஓரளவு நான் கிளாஸ் கேக்குறேன் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் வாலண்டியரா கேட்டாங்க. பத்ரிஜி ஐயான்னா யாரு, இது என்ன மாதிரி பிரமிடு சொல்றியே, இது என்ன மாதிரி தியான அமைப்பு, இதெல்லாம் கேட்டாங்க. நான் யூடியூப்ல போய் எல்லாம் டீட்டெயிலா அவங்களுக்கு பார்த்து சொன்னேன். இப்ப அவங்கள எப்படி சார் அந்த இது, ஆனா தியானம் ரெகுலரா செய்யும் போது அவங்க அந்த மென்டல் இஷ்யூல இருந்து பர்மனண்டா கியூர் ஆக முடியும்ல? இல்ல, ஆயிடும். அது ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி தமிழ்ல இருக்கு இல்லையா, அது காமிங்க. இன்னொன்னு வந்து ரெகுலரா பிரமிட் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. பிரமிட் வந்து இப்ப எங்க வீட்ல ஒரே ஒரு ரூம் தான், சின்ன ரூம் தான். அதுல வைக்க முடியுமா? அது ஏதாவது இப்ப வெளியில இருந்து யாராவது வர்றாங்க, பிரமிட் கேப் யூஸ் பண்ண. ஓகே ஓகே. நான் உங்ககிட்ட கால் பண்ணி அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறேன் சார். நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கு. இப்ப நான் வந்து குரூப் மெடிடேஷன்ல உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ரொம்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது. என்னென்னமோ ஒரு அதாவது என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற அளவுக்கு ஏதோ ஒரு நிகழ்வுக்குள்ள எல்லாம் என் மைண்ட் போகுது. நான் மட்டும் தனியா மெடிடேஷன் பண்ணும்போது பத்ரிஜி ஐயாவோட மியூசிக் கேட்டு அந்த 6 to 7 AM ஒரு சவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் நான் போட்டு மெடிடேஷன் பண்ணுவேன். அது பண்ணும்போது ஒரு 1/2 hour எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நானா செய்யும் போது நல்லா டீப்பா என்னால மெடிடேஷன் பண்ண முடியுது. ஏன் இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன்ல என்னால இருக்கும்போது அந்த தேவையில்லாத என்னென்னமோ ஒரு எண்ணங்கள்லாம் போகுது. என்னமோ எனக்கு என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஃபேஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் எல்லாம் எனக்கு வருது. அது ஏன் இப்படி வருது? மைண்டோட வேலை. அது தேவையோ தேவையில்லையோ தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க அது மேல குரூப் ஃபோக்கஸ் மெடிடேஷன்ல பண்ணாம இருக்கு. மட்டும் ஏன் எனக்கு அப்படி வருது? அது நீங்க தான் யோசிக்கணும், நீங்க தான் தேடணும்.
என்கிட்ட கேட்ட நான் என்ன சொல்ல முடியும்? நான் நம்ம தேடிட்டே ஜென்ரலா என்ன தான் சார் சொல்றோம்னா, இல்லம்மா நீங்க சொல்லுங்க. வெளியில யாருகிட்ட கேட்டாலும் எவனுமே பதில் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம். ஏன் வருதுன்னா அது மைண்ட். அது ஓகே ஓகே. இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இது வரைக்கும் உங்க மைண்ட்ல இல்லாத விஷயம் ஏதாவது வருதான்னு பாருங்க. அப்போ உள்ளுக்குள்ள எவ்வளவோ இருக்கும் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது, அதெல்லாம் கூட வெளியில வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஓகே. எனக்கு அந்த ஓகே, குரூப் மெடிடேஷன் செய்யும் போது எனக்கு நடக்காத ஒரு விஷயங்கள் தான் ஒரு ஸ்டோரி மாதிரி ஓடுது. ஏதோ தெரியல, நான் இது வரைக்கும் பார்க்காத ஃபேஸஸ் எல்லாம் அதுல வருது எனக்கு அந்த மெடிடேஷன். ஆமா அது இருக்கு. அப்படி வரும்போது நீங்க எதுக்கு அது டிஸ்டர்பா ஃபீல் பண்றீங்க? அது உங்களோட அப்ப பாஸ்ட் அது லைஃப் கூட அப்படியே இருக்கலாம்ல. ஓகே 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 உங்களோட பாஸ்ட் லைஃப் கூட இருக்கலாம்ல. அது ஓகே ஓகே. எந்த காரணத்துல நீங்க அதெல்லாம் ஏன் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு அது சரியா புரியல. ஒருவேளை குரூப் மெடிடேஷன் இருக்கும்போது எல்லாரோட சிந்தனைகளும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி நமக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆகாதனால எனக்கு அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ணி குரூப் மெடிடேஷன்ல உட்காரவே முடியல. தனியா செய்யும் போது என்னால உட்கார முடியுது. எவ்வளவு நேரம் ஆனாலும் 4 hours ஆனா கூட உட்கார்ந்துடுறேன். பட் குரூப் மெடிடேஷன்ல மட்டும் என்னால உட்கார முடியல. மெடிடேஷன் பண்ணும்போது விஷன்ஸ் கூட தெரியும். அந்த விஷன் தெரியும் போது கூட நீங்க அதை அப்சர்வ் பண்ணணும். அதெல்லாம் கூட மைண்ட் நினைச்சுக்கிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி விட முடியாது. நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அது புரிஞ்சுதா ஓகே, புரியலன்னா அது மேல ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. எனக்கு அந்த ஃபேசஸ் வருது, இதெல்லாம் என்ன, இது நம்மளோட ரிலேட்டட் ஆனதா, இது நம்ம பாஸ்ட் லைஃப்ல உள்ளதா இல்ல முன் ஜென்மாஸ்ல உள்ளதெல்லாம் நான் செய்யும் போதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் எனக்குள்ள அப்படியே தியானத்துல உட்கார்ந்து அதுல லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். அந்த விஷன்ல நீங்க கேளுங்க, ஆன்சர் வரும். ஓகே ஓகே. அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்க்கு வராது. அது எப்போ நீங்க ரெடியா இருக்கிறீங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்போ தானா வரும் ஆன்சர். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப வரலையே சொல்லிட்டு யோசிக்கிறீங்க இல்லையா, அது கூட நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாதுமா. ஓகே, அப்ப நான் பேசுறது பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஒரு விஷன் வரும்போது அது மைண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல பாஸ்ட் சம்பந்தப்பட்டது கூட இருக்கலாம். அது என்னன்றது நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஆன்சர் வரப்போ அது தானா வரட்டும். எல்லாமே மைண்ட்னாலன்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப சில டைம்ல தேர்ட் ஐ மூலமா கூட நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. தேங்க்யூ. ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட அம்மாவுக்கு வந்து டயாபெட்டிஸ் இருக்கு. இப்ப அவங்கள வந்து தியானத்துல உட்கார வைக்க முடியல. நான் ட்ரை பண்றேன், ஆனா அவங்க வர மாட்டாங்க. அவங்க வந்து அதிகமா வந்து ஆனா தூங்கவும் மாட்டேங்கிறாங்க. நைட் எல்லாம் வந்து ஏதாவது திங்கிங் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டைம் அப்போ இந்த மெடிடேஷன்ஸோட பவர் வந்து ரிசீவ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அவங்க பண்ணாதான் விடும், இல்லைன்னா அவங்க கர்மா. அதுக்கு யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்க எப்போ கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் கேட்பாங்க. இந்த ஜென்மத்துல அவங்களால பண்ண முடியுதுன்னா ஓகே, இல்லைன்னா இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டியதுதான். அது உங்க அம்மா இருக்கட்டும், எங்க அம்மா இருக்கட்டும், யார் வேணாலும். நம்ம எப்பவுமே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்போம். அது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்றது அவங்களோட தலையெழுத்து. நம்ம பண்றது ஒண்ணுமே இல்லை. என்னோட கையில என்ன இருக்கு அது மட்டும் தான் நான் பண்ண முடியும். உங்க கையில என்ன இருக்கு அது மட்டும் தான் உங்களோட கெப்பாசிட்டி. அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அவங்க இஷ்டம். அது பத்தி வருத்தப்படுறது கூட டைம் வேஸ்ட் தான். நம்ம லைஃப் அவேர்னஸுடன் அமைதியாக ஜடம் போல இருந்து வேடிக்கை பார்ப்பதாகத்தானே இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் எனக்கு புரியல. நம்ம வந்து அவேர்னஸோட அமைதியா ஜடம் போல இருந்து வேடிக்கை பார்ப்பதாகத்தானே இருக்கும். நம்ம அமைதியா உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜடம் போல ஏங்க எனக்கு புரியலன்னா உங்ககிட்ட மறுபடியும் ஜடம் போலன்னா எந்தவித திங்கிங் எதுவும் இல்லாம பிளாங்கா, ஒரு உயிரே இல்லாம
அது அது தானே அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரியும் போது, ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கும் போது, நிறைய லெசன்ஸ் கத்துக்கும் போது நான் அனாலிசிஸ்ன்றது தானா வந்துடும். அந்த நான் அனாலிசிஸ் எப்போ வருமோ அப்போ வந்து நீங்க ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அப்சர்வேஷன்ல நீங்க நிறைய விஷயம் கத்துக்குவீங்க வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல. தட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். Good evening, sir. This is Seshachalam from Coimbatore. எஸ் சார், குட் ஈவினிங் சார். Sir, this இந்த மெடிடேஷன் பண்ணும்போது வந்து இந்த சம்டைம் இந்த 2 hours 3 hours நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் 40-45 minutes I was able to sit all right, and sometime லெக் பெயின் ஆகும்போது நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஏதாவது பண்ணுவேன். பட் அவேர்னஸ் டூரிங் தி ஃபுல் மெடிடேஷன் இருக்கணுமா, இல்ல சம்டைம்ஸ் இஃப் ஐ கெட்டிங் ஸ்லீப் ஐ கேன் ஸ்லீப்? அதுக்கு எனக்கு ஐ வாண்ட் an answer. யூ கேன் ஸ்லீப் சார். நேச்சுரலா வரும், அந்த மாதிரி ஸ்லீப் வரும். பட் ஸ்லீப் வர்றது நல்லதா இல்ல? பட் எனக்கு வந்து அவேர்னஸோட ஸ்லீப், ஐ வாண்ட் டு என்ஜாய் தி மியூசிக். தட் இஸ் தி ரீசன் ஐ அம் ஆஸ்கிங் தி क्वेश्चन. யா வரும் சார். வரும்போது அப்படியே ஜஸ்ட் என்ஜாய் த ஸ்லீப் ஆல்சோ. ஓ, என்ஜாய் தி ஸ்லீப் ஆல்சோ. அவ்வளவுதான். இட் வில் பி சோ அவேர்னஸ் இருக்கும் அந்த டைம்ல. there are many chances like out of body experience ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. Oh my god. Oh, I have not experienced that. யா இது நிறைய நல்ல சான்ஸ் இருக்கு. அது நீங்க வீட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டீப்பா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் அது. But I used to sit for some time by on the floor la mat போட்டு பண்ணுவேன். Sometimes I 1 or 2 days I also tried in chairs. But can I the relaxation மாதிரி படுத்துட்டு பண்றது advisable or is it not correct? Advisable கிடையாது. But if somebody is not able to sit for long, on the time at least it's better to lay down and do meditation. Okay. Then the last question, last clarification. The body வந்து ஷேக் பண்ண கூடாதுன்னு சொல்லி பிரதீப் சார் சொன்னாரு. How long we can maintain without shaking the body? Sir, meditation பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்ஸ் தானா வரும். Sometimes small shakes வருது, அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. Don't control, don't just allow it. Okay. சில பேர் தலை வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், சில பேர் whole body will be rotating. Oh my god. Okay. So we are not supposed to control. Okay. Control பண்ண ஆரம்பிக்கணும் நினைக்கிறதே ஒரு மைண்ட் தானே. ஏன்னா because எனக்கு I got a good feeling when I was in I went to Ramnayakambete last month. Okay. I was there for 2-3 hours and நல்லா இருந்தது அந்த இடம். I'm just thinking of going next month or I'm just doing the practicing. பௌர்ணமி டைம் போங்க சார். பௌர்ணமி தான் மேடம் சொன்ன, பர்வதா மேடம் சொன்னாங்க. I'm just thinking of blocking for next month. I'll try. Thank you very much, sir. Thank you, sir. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மாஸ்டர், இப்போ நம்ம சேம் சோல் மெனி பாடிங்கிறப்போ இந்த ஜென்மத்துல நம்ம மனிதரா பிறந்துட்டோம்ல மாஸ்டர். இப்போ அடுத்த ஜென்மம் போறப்ப வந்து திரும்பவும் நம்ம மனிதரா தான் பிறப்போமா, இல்ல மறுபடியும் அதுல இருந்து லோயர் டவுன் ஆகுமா? அது மனிதரா தான் திரும்ப டவுன் ஆகாது. ஓகே மாஸ்டர். எவல்யூஷன் ப்ராசஸ்ல ஒன்ஸ் நீங்க மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பின்னாடி போக மாட்டீங்க. ஓகே மாஸ்டர், எனக்கு மெடிடேஷன்ல உட்கார்ந்தா மட்டும் தாட்ஸ்களா வருது மாஸ்டர். டேல காலையில இருந்து சும்மா வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் மாஸ்டர், ஆனா எண்ணங்களே வருது இல்லைங்க மாஸ்டர். பிளைண்டா இருக்குங்க மாஸ்டர். நான் பாட்டுக்கு என் வேலையை செய்யறேங்க மாஸ்டர். என்னோட ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் எல்லாமே முடிக்கிறேங்க மாஸ்டர். பேசும்போது ஏதாவது பேசுறோம், அந்த மாதிரி தாட்டு மட்டும் வருதே இல்லைங்க மாஸ்டர். மெடிடேஷன்ல உட்கார்ந்தா மட்டும் கொஞ்சம் தாட்டுக வருதுங்க மாஸ்டர். கரெக்டாங்க மாஸ்டர்? அது மெடிடேஷன்ல உட்காரும்போது தாட் வருது. நீங்க தாட் மேல எதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்க? மூச்சு மேலே பண்றோங்க மாஸ்டர். ஆனா டேல பகல் நேரத்துல நம்ம வேற வேலைகள்ல கவனமா இருக்கணும்ன்றனால
அதுல வேலைகளா இருக்கும்போது எண்ணங்களே வருதே இல்லைங்க மாஸ்டர். தாட்ஸ் வரும், வராம இருக்காது. ஆஹ் தாட்ஸ் வரும், வராம இருக்காது, வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது மேல நீங்க வேலை பண்ணும்போது நீங்க கான்சியஸா வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. இங்க வந்து மெடிடேஷன் வந்த உடனே மெடிடேஷன் அங்க வேலை பண்ணும்போது வேலையோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கோ இங்க வந்து மூச்சு மேல அப்படி இருக்கணும் ஃபோக்கஸ். ஓகேங்க மாஸ்டர். பிராக்டிஸ்ல வரும். தேங்க்ஸ் மாஸ்டர். சார் நான் வந்து 1 மந்த்தா மெடிடேட் பண்ணும்போது ஒரு 45 to 50 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டேன் சார். ஒரு 10 நிமிஷத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 55 மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ அப்பெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் டீப்பா போகும், உடனே திடீர்னு ஒரு மூடிப்போ அந்த மாதிரி கண்ணை திறக்க மாட்டேன். அந்த மூடி இருக்க கண்ணிலேயே ஒரு கண்ணு திறக்கிற மாதிரி ஒரு இது வந்த உடனே கொஞ்சம் மூச்சு மேல கவனம் வைக்கிறது, அது மாதிரி ஒரு கேப் விட்டு இருக்கும் சார். டீப் மெடிடேஷன், கொஞ்ச நேரம் கேப்பு, மறுபடியும் டீப் மெடிடேஷன், இப்படி ஒரு 55 நிமிஷம் வரைக்கும் போகுது. இப்போ கொஞ்ச நாளா என்ன ஆகுதுன்னா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல்லா டீப் மெடிடேஷன்லயே இருக்கிறேன் சார். எந்த ஒரு கேப்பும் இல்லை. அதுக்கு மேல என்னால உட்கார முடிய மாட்டேங்குது. மிஞ்சி போனா ஒரு 35 மினிட்ஸ் வரைக்கும் டீப்பா, ஆரம்பிச்சதுல இருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் டீப்பா போகுது. அதுக்கு மேல என்னால டீப்பா போக முடியல. கால் வலி, எனக்கு நான் கொஞ்சம் குண்டா வேற இருக்கிறதால கால் வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. இடுப்பு பகுதியில உட்கார இடத்துல ரொம்ப வெயிட் இருக்கிறதால ரொம்ப கால் வலி வந்துடுது. அதுக்கு மேல என்னால உட்கார முடியல. அதுக்கு அந்த இது மாறிடுது, அந்த டீப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வெளில வந்துடுற மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது வாரம் ஒரு 5 மினிட்ஸ் ஏத்துட்டே வாங்க, அவ்வளவுதான் போதும். ஒரே வாட்டி 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார தேவையில்லை. ஒரே நாள்ல வேணா 4-5 சிட்டிங் போடுங்க. அது மாதிரி போடுறேன் சார். போடுங்க. எனக்கு கேப் பிடிக்கும். எனக்கு வந்து 2 பேரும் சின்ன பசங்கன்றதுனால அவங்க தூங்குற கேப்பு, அவங்க பாட்டி வீட்டுக்கெல்லாம் போற கேப், அந்த கேப் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். அந்த டைம் வந்து அந்த மாதிரி பிரேக் விட்டு எடுத்துக்கலாங்களா? இட்ஸ் ஓகேமா. ஸ்டார்ட்னா இப்போதான் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. போக அந்த பிராக்டிஸ்ல எல்லாம் வரும். முதல்ல அவ்வளவு நேரம் உட்கார்றது பெரிய விஷயம். சோ அது நீங்க பண்றீங்க, தட்ஸ் குட். அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அத பண்ண உங்களுக்குள்ள நிறைய ஹீலிங் நடக்கும். அப்போ ரொம்ப நேரமா உட்கார்றது கூட உங்க பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்.